திமுக உடன்பிறப்புகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு. கடலூரின் அரசியல் மண்ணில் தயாளமூர்த்தி அவர்களும் பன்னீர்செல்வமும் 14 கொடியேற்றும் விழாவை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த விழாவிற்கு தலைவர் தளபதி அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று தயாளமூர்த்தி அவர்கள் பன்னீர்செல்வத்திடம் கூறினார். பன்னீர்செல்வம் சென்னை சென்றார். அன்பகத்தில் தலைவர் தளபதியை சந்திக்க அமைதியாக காத்திருந்தார். அப்போது அன்பகத்தில் தொலைபேசி மணி மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அங்கு பணியாற்றியவர் தொலைபேசியை எடுத்து பேசுங்கள் என்று பன்னீர்செல்வமிடம் கூறினார். தொலைபேசியை எடுத்தார் பன்னீர்செல்வம். அந்த முனையில் தலைவர் தளபதி. அவர் கூறிய செய்தி ஒரு மின்னல் போல் இதயத்தை தாக்கியது. ஆட்சி கலைக்கப்பட்டது. நீங்களும் உங்களுடன் இருப்பவர்களும் பாதுகாப்பாக இருங்கள். அது ஒரு அரசியல் தலைவரின் வார்த்தை மட்டுமில்லை, ஒரு குடும்பத்தின் அக்கறை. ஆட்சியை கலைத்தாலும் அர்ப்பணிப்பை கலைக்க முடியுமா? அடுத்த நாளே சென்னை மாவட்ட செயலாளர் டி பாலு தலைமையில் பல போராட்டங்கள் வெடித்தன. அந்த போராட்ட பாதையில் தயாளமூர்த்தியும் பன்னீர்செல்வமும் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. இதுபோல் பல நிகழ்ச்சிகள், பல போராட்டங்கள், கழகப் பணிகள். கள்ளக்குறிச்சியை கழகக்குறிச்சியாக மாற்றியவர்கள் தலைவர் தளபதியின் நண்பர்களாக மட்டுமல்ல, நம்பிக்கையான தொண்டர்களாக தயாளமூர்த்தியும் பன்னீர்செல்வமும் தங்கள் தடத்தை பதித்தார்கள்.